ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குகேஷ் பற்றி தான் பார்க்குறோம். வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஜெயிச்சிருக்காரு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் ஏர்ன் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட், அதுக்கப்புறம் அதோட டேக்ஸை பற்றி வந்து சோஷியல் மீடியாவில் கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அதில் இருக்க ஃபினான்ஷியல் ஆங்கிளை மட்டும் பார்க்கலாம். ஸோ அவர் ஏர்ன் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 11.34 crores. ஸோ இதில் வந்து டோட்டலாக சொல்லணுன்னா 39% நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 39% வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட்ஸ் டு 4.5 crores. ஸோ இதை டேக்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து 30% டேக்ஸ் வந்து செக்ஷன் 194B இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க 30%. இது வந்து என்னென்னா, இப்போ ஒருத்தர் லாட்ரி ஜெயிக்கிறாங்க, இல்லை ஏதாவது வந்து கேம்ஸில் ஏதாவது ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, காம்படிஷன் ஏதாவது ப்ரைஸ் மணியாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ் கீழே வரும். ஸோ 30% ஆஃப் 11+ crores வந்து 3 crores கிட்ட அரௌண்ட் வருது. இப்போ இந்த 3 crores ரெண்டு சார்ஜஸ் வந்து அடிஷ்னலாக போடுவாங்க, டேக்ஸ் ஓவர் டேக்ஸ். ஒன்று வந்து செஸ் வந்து 4% ஆஃப் 3 crore. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செஸ்ன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த செக்டார் பூஸ்ட் ஆகிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் அதில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் செஸ் வந்து அடிஷ்னலாக வாங்குறாங்க. இது போக வந்து சர்சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஒருத்தர் பெர் இயர் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக்ஸ்க்கு மேலே அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ 50 lakh to 1 crore இருந்தால் அவங்களுக்கு வந்து 10% அதிகமாகும். 1 crore to 2 crore இருந்தால் அவங்களுக்கு 15% அதிகமாகும். 2 crore to 5 crore இருந்தால் அவங்களுக்கு வந்து 25% அதிகமாகும். 5 crore மேலே இருந்தால் அவங்களுக்கு 37% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து 5 crore மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால 37% ஆஃப் 3 crore வந்து அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா 4.5 crores வரும். இது வந்து 39%. ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி தான் வந்து பேசுகிறாங்க. யூஸ்வலாக வந்து ஒருத்தர் காம்படிஷனில் ஜெயிச்சு ப்ரைஸ் அமௌண்ட்டாக வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது அவர் ஓன் இன்கமாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அது வந்து டேக்ஸபிள் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 5 crore வந்து அடிஷ்னலாக ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஜெயிச்சக்கப்புறம் ரிவார்ட்ஸாக கொடுக்குற அமௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னா அதுக்கு வந்து இப்போது செக்ஷன் 10 ஆஃப் கிளாஸ் வந்து 17A கீழே இப்போ வந்து பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு, இல்லை பப்ளிக் வெல்ஃபேருக்காக ஏதாவது பண்ணியிருக்கிறதா கன்சிடர் பண்ணாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்டேட் வந்து 5 crore கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ அது ஸ்டேட் கவர்மெண்ட் அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் அதை 5 crore எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். இந்த அமௌண்ட் வந்து டிடிஎஸ்ஸாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சிங்கப்பூரில் பிடிச்சிருப்பாங்க. ஒரு 2.5 crores வந்து அங்கேயே இது பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு தான் இங்கே பே பண்ணுற மாதிரி, இங்கே ரிமைனிங் 2 crores தான் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். என்ன ரீசன்னா, இது வந்து டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் அங்கே ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயும் டேக்ஸ் கட்டிட்டு நம்ம நாட்டுக்கு வந்து இங்கேயும் டேக்ஸ் கட்டுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல மட்டும் இல்லை டேக்ஸ் கட்டிக்கலாம், இல்லை ரெண்டையும் பார்ஷியலாக வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லி கண்ட்ரிஸ்குள்ளே அக்ரிமெண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து DTAA. ஸோ இதுபடி பார்ஷியல் அமௌண்ட் அங்கே பே பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வந்து இங்கே பே பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.